காதலுக்கு கடைசி வர முடிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயில் துணை வல்லையே. உன்னை பார்க்க வந்தனரா நொப்பேங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ நக்கத்தான போறான். நட்சத்திரத்தை வட்ட பகலில் குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும், கூட சாலி ரக்கமா பொண்ணு வேணும். சமகொல்லி குவையில இந்த சதி ஜனம் குடையில குச்சு குச்சு ரக்கமா வரமாட்டா, கொஞ்சம் மெஜ ஒண்ணு ஒண்ணு தரமாட்டா. நாரதர் 10 பாட்டு பாடினாரே, பருப்பு வந்துச்சா? ஒரே வாட்டில் செந்தில்குமார் நான் கொண்டாடம் அடிச்சு காலி பண்ணியேன் பாரு. கண்டிப்பா அதான் என் வாய்ஸ் அப்படி, என் வாய்ஸ் வந்து சீமக்கரு புடுங்குற சத்தம் கேட்கும். நான் பாட்டுக்குன்னு பிறந்தவன் கிடையாது ப்ரோ. அப்புறம் வாடா வாடா, இவன் தாண்டா வெளுத்து விட்டு போறேன். கொடுத்த காசு உன் தலை பேன்ல விழுக போகுது. சித்திர திருவிழா மாதிரி இருந்துச்சாடா கூட்டம். இப்போ சிந்தாமணியில் பசு கிடைக்காத ஆளு மாதிரி நிற்குதாடா. எப்பா நம்ம காரை எங்கே நிப்பாட்டி இருக்கேன். அவன் ஏற்கனவே டிராய்டு டிரைவரு, நேரம் எத்தனை சாலை அடித்தானோ. வேறு என்னமோ டீ கடை பேக்கரி ஓனர் மயம் மாதிரி தான். நாரதர் பாடும்போது யாராவது பேசினாங்களே, யாரு யார் அது? நீதானா? அந்த முட்டையை என் கணக்கில் சேர்க்குற. அது இன்னும் நீ திருந்தலையா? ஒரு கலைஞர் மேடையில் நிற்கும் போது நம்ம சொல்லக்கூடாதுப்பா. அரிதானம் போட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பழிச்சு தொலைமுடான். ஒப்பம் முண்டை என் பெரியமா மயந்தேன். சிமன்ராத்திலிருந்து இப்படி கிறுக்கு பிடிச்சித்துறேன். உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் சலுப்புறேன். இந்த அக்கா ரோசக்காரி எங்கள் அக்கா போக்கா, அந்த குக்கரை எடுத்துட்டு வா. குக்கரே வா. குக்கரா எங்க? எங்க ஆத்தா என்னத்தான் மேல இருந்து பால்கனியில் சரியா தெரியுதா? இந்த மாடியில் இன்னும் மேலே போய் பாரு. என் நாடகம் மேலே ஓரளவுக்கு வந்துச்சு. புது கலையரங்கம் முனி ஓட்டம் இருக்கு. நாரதர் முனி. இந்த மண்ணுக்கு மதுரை மாவட்டம்ன்றது, மதுரை மண்ணுன்றது லேஜான மண்ணு கிடையாது. ஆத்து மண்ணு. பூமியை சொல்றேன் இருப்பா. ஏன் பீசாண்டு ஒத்துக்கிறதா மயிருமேனே? பூச்சுக்கு தம்பி கொத்தனாரா இருப்பேன்டா. மக்கா மக சிங்கம் எம்சாண்டு பீசாண்டு காமெடியை சலிச்சுட்டானே. நான் வெளியே வந்தாத்தே என் தம்பிகளுக்கு பூரிப்பு உண்டாகும்ட்டேன். இந்த மதுரையிலிருந்து சினிமாவில் சாதித்தவர் யார் தெரியுமா? சத்யராஜ் கிடையாது, சுருராஜ். சத்யராஜ் கோயம்புத்தூர்கார். பாட்டில் பாடல்களை சாதிச்சார். என்னப்பா பழைய முனியமா? அது எங்கள் அப்பத்தான். அது இல்லை, TM சவுந்தரராஜன். சினிப்பிரியா மணிப்பிரியாவா? என்ன தியேட்டர் வரைக்கும் போயிட்டாங்க. எத்தனை பேர் சாதிச்சாங்க. அதே மாதிரி நாடக உலகத்திலே இந்த மதுரை மண்ணில் சாதிச்சவர் தான் நம்பர் 1 நாரதர். தர்க்கத்தை உண்டாக்கி நாடக உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நாரதர் யாருன்னா வரிச்சூர் பழனியப்பன். அந்த வரிச்சூர் பழனியப்ப தாத்தாவை சந்திச்ச பெருமை இந்த எருமைக்கு உண்டு. காட்டெருமை. வெட்டிக்காரன் கருப்பசாமி வர வர செவப்பாவே வரேன் பாரு. நீ நாடா கொஞ்சம் மிதப்பு கண்ட. அதுக்கப்புறம் சரி கிடையாது. இதே நகரம் என் மாமே ஆதி நாராயணன். இப்போ நான் செத்தவளாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உசுரோட இருக்கால சொல்ல மாட்டேன். பாவம் இறந்துட்டாரு. இந்த வத்தியா பேரன் கடைசி பேரன் டிக்கெட்டு கிடைக்காம துபாயிலேருந்து வந்திருக்கார். அதுக்கப்புறம்
அப்படி சொல்லு சிங்கம். சொல்லவே இல்லைண்ணா. அஞ்சரை கட்ட ராசாக்கு ஒரு சித்தப்பா ஆறுமோ அஞ்சரை கண்ணை பத்தியா? அப்பெல்லாம் நீங்க சின்ன புத்துரு. புதுக்கோட்டையில் ஒருத்தர் இருந்தார், அண்ணே முத்தப்பா அண்ணே. ஆக்காட்டி கிடையாது, கோட்டைச்சாமி ஆரம்புவா. ஏப்பா நான் நாடகத்தில் நடிச்சவங்களை சொன்னா நீங்க தெம்மாங்க பாட்டு வரைக்கும் போயிட்டியே. இப்போ இந்த 5 பேர் தான் இப்போ பாருவேன், உங்களை வச்சுட்டே இப்போ நாடகமே நடத்த போறேன். செந்தில் குமரன் இவர நாரதரா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷன். பாவம், அது எங்களுக்கு தெரியாதா? இப்போ எது கைதட்டினிய? அவன் கூட பழகின எனக்கே என்னன்னு தெரியல, நீங்க அவசரப்படுறீங்கள. செந்தில் குமரன் நல்ல மனுஷன்ப்பா, அருமையான மனுஷன். பாவம். இரு சொல்ல விடு. அண்ணன் சொன்னோன்னு தானே தட்டணும். பெரித்தாமேனே பேசாமரா. இரவுல நாடகம் நடிச்சு பகல்ல போய் செந்தில் குமரன் பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட்ல கூழு கடை வைப்பார். நாட்டுக்கு நல்ல விஷயம் தானே. கேப்பக்கூழும் கம்மங்கூழும் குடிச்சதுனாலதான் அறிவு சார்ந்த பெரியவர்கள்லாம் சாதித்து விட்டு சென்றாங்க. இன்னைக்கு பெரிய ரைஸு இந்திக்காரன் போடுறேன், அவன் கணேஷ் போலையை போட்டுக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பூரா 50-55 அவனா போய் குழியை பறித்து படுத்துக்கிற வேண்டியதேன். செந்தில் குமரனுக்கும் எம்கேஆருக்கும் இருக்குடா வழக்கு. மீனாட்சி பட்டணத்தில் இன்னைக்கு அதுக்கு தீர்வு இருக்கு. பேசி பாருங்க எங்க அண்ணன் செந்தில் குமரன். ஏன் காது சேகடா பேசி பார்க்க சொல்றேன். சாமி வாங்க. மைசெட்டு நேம் போடவே திருப்பிட்டாங்களே. செத்த உள்ள இருந்தேன், நாடகத்தை அந்த ஆகிட்டாங்க. டிரைவர் இல்லைன்னா அப்படித்தானே வண்டி போகும். இதில் கொஞ்சம் வாலியம் போய் லைட்டா சார் மட்டும் என்ன பரதநாட்டியம் அரங்கேற்றமா? கவாசுக்கரா பார்த்துக்குறோம். ஏல எப்பயும் நம்ம தாண்டா ஜெயிப்போம். எங்க அண்ணன் எம்கேஆர்ட்ட பேசி பாருங்க. பேச தெரியாமத்தியா முழிக்கிறியா செந்தில்? இவ்வளவு நேரம் பேசுன நீ இப்ப ஏன் ஊமையா நிக்கிற? பார்த்தனே நான் பயப்படவே இல்லை. உன்னைய பார்த்து எனக்கு பயமே இல்லை. ஏன்? நீ உனக்கு இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இப்பதான் பழைய பிரச்சனையை கிளப்பிட்டு போறாங்க. நிறைய பிரச்சனை ஏற்கனவே இப்பதான் சூடா அமர்ந்து கிடக்கு. அமர்ந்ததை திருப்பி கிளப்புறதுக்கு தான் வரேன். ஐயா ஒரே விஷயம், நம்ம நடிக்கிறது ஊரா எங்கிட்டே, அது நமக்கு தேவையில்லை. இது ஊரா வாடகை பழக. அதனால நீ கவனம் இதை கூட பிச்சுட்டு போ. இல்ல நீ கவனமாவே இருக்கணும். இதுல எப்போதும் கவனமா இருக்கணும். கவனமா இருக்கா? ஏய் பேச வந்தே பேசியா? ஏய் நீ என்ன சொல்ல? கவனமா இருக்கா, லேஜா இருக்கா, கனமா இருக்கான்ட்டு நீ என்ன சொல்ல வந்தியா அதை சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன சொல்ல இன்னும் எதிர்பார்க்கறியா? என்ன தெரியும்னு இவ்வளவு தூரம் நீ டிராவல் பண்ற. உனக்கு என்ன தெரியும்னு நீ இவ்வளவு தூரம் வந்து நின்னுட்டு பேசுறியே, என்ன தெரியும்னு பேசுற? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும் அப்படி? இந்த மார்வல் கல்லு பிளாட்டு, என் தம்பி இருக்கேன் எம்சாண்டு பிசாண்டு, இப்படி பேசிட்டு போக வேண்டியதா. என்ன பேசணும்? இப்ப என்ன பேசணுமோ அதை பேசணும், மக்களுக்கு போய் சேரணுங்கிற விஷயம். எதுக்கா சேராமி என் தம்பி எங்க அண்ணன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சேர்ந்தது. இப்ப இனிமேல் இதுவரையும் பருப்பு வேணுங்க. சேரதோட சேர்ந்தா தாண்டா செந்தாமரம் மலரும். ஆமா, சேத்திலே கிடக்கிற செந்தாமரம் தான் மலரும். குப்பையில தான் கிடக்கும் குண்டுமணி. எங்க ஊர்ல எல்லாம் இது குளத்துல கிடக்கு, எங்க சேத்துல கிடக்கு செந்தாமரம். குளத்துல கிடக்குறது அது கீழேயே சேத்துல இருந்தா வெளியில வரும். சரிங்க, விஷயம் பேசுவான், எல்லாத்தையும் பேசுவான். நீங்க பெரிய ஆளு. யாரு பெரிய ஆளு? யாருக்கு யாரு பெரிய ஆளு இல்ல. பேசுவியா? சரி, ஒரே அறையில பல்லு கீழே விழுந்து வரும். சாமியாரை கூட்ட வச்சோன்னா நல்லா சர்பத்து கம்பெனி ஓனர் மாதிரி பெரிய கோமளி பேல கூப்பிட்டு காவாளி பேல கூட்டிட்டு வந்தா அப்புறம் அப்படித்தான் நான் பேசுறேன். ஏன்னா நான் ஒரு 12 மணிக்கு மேல நான் ரொம்ப கிரிசு கேட்டேன். சரி, நீ என்ன உனக்கு கிரிசு கேட்டு போயிரும்னு எனக்கும் தெரியும். வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே உனக்கு வந்துடும். சரி, மீனாட்சி பட்டணத்துல நான் கேட்கிறேன், இது பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுல ஓடுகிற நதி என்ன நதி? பச்சை தண்ணி. அரை வாங்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன். கை தட்டலாம், அப்புறம் என்ன சுடுதண்ணி இடம் ஓடுது. ஏண்டா பெரிய மைனே, நீ எதுக்குடா உன்னை சாக்கிய போட்டிருக்கேன்?
அவ அப்பனை சாக்கிய போட்டானே. பாண்டிய நாட்டுல ஓடக்கூடிய நதி என்ன நதின்னு கேட்டேன். வைகை நதி ஓரம் அப்படின்னு படிக்க. வைகை நதி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு, அதுக்கு என்ன காரணம், இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. மதுரையிலே ஓடக்கூடிய நதி என்ன நதி என்று எனக்கு கேள்வியை தொடுத்தீர்கள். வையாபுரியாரே, உமக்கு ஓடக்கூடிய நதி இருங்க. படக்குன்னு சொல்றதுக்கு நான் பக்குவப்படாத பப்புன்னு கிடையாது. நீ ஒரு வெங்காயம் கிழிக்க வேண்டாம் கேட்க. வெங்காயத்தை கிழிக்க முடியாது, நறுக்க முடியும், தோப்ப முடியாது, தட்டி கடைசி வரை வெங்காயத்தை வச்சு இரு பங்காளி. டென்ஷனை கலப்பாத. வெங்காயத்தை நறுக்க நறுக்க சாமி பங்கு இருங்க புரோசாமி. சரி பேசுங்க. எத்தனை நதிகள், நதியோரம் நாணங்கண்டு நீருங்கண்டு நானும் உண்டன். ஏதாவது புரிஞ்சுச்சு? புரியாது. ஏன் தம்பிகளுக்கு புரியும்? புரியாது. ஐயா ஐயா இல்லாட்ட இவ்வளவு நேரம் உட்கார்ந்து சரி சரி நீங்க பேசு. துருதுருன்னு அவங்க சரி பேசு. பேச விடுங்க. ஏன் முந்திரியா? நீ பேசணுங்கிற தலையெழுத்து, அதை கேட்கணுங்கிற தலையெழுத்து, வேற என்னன்றது பேசு சொல்லு. வைகை இப்பதான் ஆரம்பத்துல இருந்து வரேன். வைகை எக்ஸ்பிரஸ். இரியா சொல்ல விடியா? ஏயா ஓடுகிட்டு முந்திர. சரி சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்க்கிறேன், சொல்லுங்க. வைகை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேரு வர காரணமே இந்த வைகை தாய் தான். கும்பிட்டுக்கோங்க. ஜன்ன ஜன்ன கணபதி வஸ்தனோ. இருங்க, என் புத்திரர்களுக்கு போய் சேரணும். ஆமா படக்குன்னு சொல்லவே மாட்டேன். தெரிஞ்சா தானே சொல்றதுக்கு. வைகை ஆற்றிலே இந்த கண்டாளிமை எதுக்குடா வர்ற? இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு, சம்மந்தம் இல்லாம ஏன் வர்ற? இல்ல வைகை ஆத்துல தண்ணி ஓலைண்டாகாதே லேசா. தண்ணி போது அப்போ உனக்கு என்னைக்கு கராத்தேல நெஞ்சுதான் இருக்க போறேன். எவனாவது வைகையாத்துக்கு தண்ணி வந்து ஒரு மைசாண்டாவோட வருவானடா. மம்பட்டியை கண்டான், கடப்பாறையை கண்டான். என்னத்த இருங்க. சொல்லுங்க நீங்க. மதுரையின் பதி. மதுரை என்ன நாடு அப்படின்னா பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டிலே ஓடக்கூடிய நதிதான் வைகை. வைகை நதி ஒரு பக்கம் ஓடினாலும் இந்த வைகையை சுற்றி மக்களை காத்து கொண்டிருக்கிறார் தாய் மீனாட்சி. கும்பிடுங்க கும்பிடுங்க எல்லாரும். மீனாட்சியா? மீனாட்சி கும்பிடுங்க. மீனாட்சி கோயில் வந்துட்டேன். அந்த மீனாட்சிக்கு அழகுமலை காடு, அருவிமலை சோங்க. பொறுமைசாமி பொறுமைசாமி பொறுமை. கள்ளழகர் எழுந்து எதுக்கு வர்றாரு? கள்ளழகர் எதற்காக வர்றாரு யாருக்காக தெரியுமா? புளியோதரை கிடையாது, லெமன். புளியோதரை கொடுக்க வர்றாரா? அவர் என்ன அன்னதானம் திறந்து வைக்கிறவரா? அப்படி சொல். குளிக்க வர்றார். அவர் அப்பா தானே டோக்கன் போடுறவரு. எல்லாமே ரொம்ப அரவாங்க போறாரு. அலே தப்பு இல்ல. அடே தம்பி மேனே, பேப்பையமே குளிக்க வர்றாரு. சாம் போட்டு இலை இருக்கடா சொல்லுவேல்ல. வைகை அப்படின்னா என்ன? கோபத்தோடு அழகர் அழகர் இறங்க முங்க இருங்க. அவங்க திரி எடுத்தாரு ஆளுகதேன். சாமி அப்படி சாமி அப்படி. போதும்பா போதும்பா, வேட்டி வந்துருச்சு. போதும்பா போதும்பா, எடுத்துட்டு உள்ள வாப்பா. பாப்பா பாப்பா அவ்வளவுதான். ஏலே இந்தூரோட சாமி இப்படி ஆடிட்டு அவந்தோன போச்சு. நீ ஆரம்பத்துல சொன்னீல்ல வேட்டி எல்லாம் ஒழுங்கா கட்டிக்க. ஆனா போட்ட ட்ரெயினே செயினை பிடிச்சி இழுத்தா அரை மணி நேரம் கழிச்சு தான் நிக்குது. இல்ல ஊருக்கே சொன்னேன் வேட்டி அவந்த சோர்ல நின்றுச்சே சாமி. இல்ல சாமி அழைக்கும் போது ஊருக்கே சொன்ன வேட்டி அவராம பாத்துக்கங்கண்ணே. ஆனா உனக்கிட்ட இருக்க வயலுக்கு சொல்லலையே. அவன்கிட்ட சாமின்னு மட்டும் பேசாதே, சாமி வருமுங்க. சொன்னனே வந்துடும். அழகுல திரி எடுத்து ஆடுற பங்காளி தானே அவங்க. உருண்டை சோறு வாங்குறதுக்கு. அழகமலையை பத்தி இப்ப பேசக்கூடாது. சரி. அழகர் ஆற்றிலே கால் வைக்கும் போதுதான் இந்த வைகை நீராகப்பட்டது ஓடி வந்தது. இருப்பா, ஏன் கால் வைக்கும் போது காகையா? வைகையிலே யார் கை வைக்கிறா? பூதம்.
இருப்பா பூதம் பயப்பட வேண்டாம் அண்ணே, பூதம் கிதம்லாம் சொல்லாதடா. முதலில் அழகர் வைத்தவனே வைகையில நீர் வரவில்லை, டெல்டாவில இருந்து திறந்து விடுறேன். டேய் 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 ஆமா டெல்டா எங்கிட்ட இருக்கு, இங்கிட்ட அங்கிட்ட அவனுக்கு டெல்டா. டேய் டேய் பாரு 2 பேரும் மன உளைச்சல்ல ஓடுறத பாத்தியா? என்னடா டெல்டாவில் தலகால அப்புறம் ஏறும்ட்டாங்க. இந்த இங்கிட்ட ஒருத்தன் கிளம்பிட்டேன். எங்கிட்ட இருக்க டெல்டா கொண்டாந்து எங்க? நாடு என்றால் தமிழ்நாடு. ஆ, தமிழ்நாட்டில் பிரிக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்தில் பிரிக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு சென்டிமீட்டர். கைதட்டலாம், அந்த உடனே கைதட்டியா பாரு. ஒரு 2 பேரா போய் எழுப்பி விட்டு பொட்டலாக்காம விடைய மாட்டேன். வைகையிலே தண்ணி வர காரணமாக இருந்தது முனிவர். கமண்டலத்தை தட்டி விட்டது காக்கை. டேய் டேய் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்ப ஈரியா இரு சொல்ல வர அண்ணன் மொட்டைட்டின்னு சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் தம்பி. நம்ம எல்லாம் அப்புறம் தாய் வழியா இருக்கான் பிரிச்சு பேச. காக்கை வந்து கமண்டலத்தை தள்ளி விட்டதுனாலதான் அப்படி காவேரி. இதுக்கு சொல்லிட்டேனா அண்ணே? நீ கேட்டது என்ன? நான் கேட்டது என்ன, அவன் சொல்றது என்ன? ஒண்ணுக்கு சொல்லிட்டு இல்லடா. கேட்டது என்ன கேட்டிய? காவிரி. காவிரி வந்து காகம் தட்டி விட்டு விருந்து ஓடியதுனால அதுக்கு பேர் காகிரி. குறுமுனின்னு சொல்லக்கூடிய அகத்தியருடைய கமண்டத்துல இருந்து அதுக்கு முன்னாடி, அதுக்கு காவிரிக்கு முன்னாடி இருங்க. இப்ப நான் சொல்றேன், காக்கை தட்டி விட்டதுனால கமலண்டம் கீழே வளர்ந்தது. கமகண்டம் என்னவா? கமண்டலவா? ஏய் கமலண்டமா? ஏ சிரிக்க வைக்கிறது பேசினா தாயா நான் கோமாளி. சரி, அது காவிரி. அதுக்கு முன்னாடி கமண்டலத்தில் அடைச்சார்ல, காகம் தட்டி விட்டு உருந்து ஓடியதுனால தான் காவிரி. அதுக்கு முன்னாடி அந்த நதியோட பேர் என்ன? அதுக்கு முன்னாடி அந்த நதி பேர் வந்து கோகரி. டேய் டேய் கோதாவரி. டேய் அது வேறடா, இங்க இல்ல தமிழ்நாடு. சொல்லவிடியா? சொல்றது பொய்யா சொல்றியா? காக்கை தட்டதுனால அது காவேரி. கையில வச்சிருந்த தண்ணி தட்டினதுனால் வச்சிருந்தேன், கையில தண்ணி வச்சிருந்தேன், தட்டி விட்டேன். வச்ச கையில தண்ணி தட்டி விட்டதுனால அவ்வளவுதான். என் தம்பியை புரிஞ்சுக்கிட்டாங்க, முடிஞ்சு. மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடக்கிறது. விழாவிலே காரணம் பாருங்க, மீனாட்சியோட வேண்டுகோள் என்னவென்றால், தான் அண்ணனாகப்பட்ட அழகர் வந்து மாலை எடுத்து கொடுத்தால் மட்டுமே நான். தப்பு தப்பு தப்பு. அழகர் கிடையாது, கல்லழகர். சரிங்க, என்னன்றது ஊருக்கு ஏத்த மாதிரி நல்ல விஷயம் தான். அழகர் வந்து மாலை எடுத்து கொடுக்கணும், கல் அழகர். நல்ல விஷயம். என்னாலும் ஒரு பாராட்டுறேன். இவ்வளவு பெரிய அழகு, இவ்வளவு பெரிய திறமை உனக்குள்ள ஒளிஞ்சு கிடக்குங்கிறத நான் திறமையை பாராட்டுறேன். இந்த கொண்டாடா அழகர் இறங்கும் போது இப்படித்தானே வியாபாரம் பார்ப்பாங்க. அதே தண்ணிக்கு என்ன வியாபாரம்? கல்லழகர்னு சொன்னோனே கொண்டாந்துட்டா பாருங்க, தண்ணி பிச்சு அடிக்கிறாரு. தண்ணி பிச்சு தண்ணி பிச்சு வேணாது, இதுல ஒரு ஊசியை ஊத்தி அடிக்கிறியா? மரியாதையா போயிரு போடா. திருமணத்திற்காக மண்டூக முனிவருக்காக ஆட்சியிலே இறங்குறார். மண்டூக முனிவருக்கு சாப விமர்சனம் கொடுப்பதற்காக. சாம்பார் சாராமா என்னது? சாப விமர்சனம் கொடுப்பதற்காக சாம்பார் ஆத்துல இறங்கினார். கால நாளிகை மாறியது. மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடக்கணும். அங்கே மீனாட்சியோட வேண்டுகோள், அண்ணன் வந்து மாலை எடுத்து கொடுத்தாதான் சம்மதி பேங்கிறது ஏங்கிட்டு இருக்கா. அண்ணன் வர்றதுக்கு காலதாமதமானது. ஏன் அவர் லேட்டா வந்தாரு? அவர் வண்டி ஸ்டார்ட் ஆகல, டிராபிக். ஏன் அவரு அழகரே மீனாட்சியுடைய திருமணத்துக்கு சரியான நேரத்தில் வந்திருக்கலாம். வந்த அழகர் ஏன் தாமதமா வந்தார் என்றால், வழிநெடுகை மக்கள் வெள்ளம். இன்னைக்கு அப்படித்தானையா இருக்க மண்டபப்பொடி மதுரையில கூடுதோ தவிர குறையல. ஆளாளு கிளம்பிட்டானே. அன்னைக்கு ஒருத்தன் கோலப்பொடி விற்கிறேன் மண்டபப்பொடின்ட்டேன், உப்பு பாக்கெட் விற்கிறேன் மண்டபப்பொடி. நீ வராத விஷயம் என்னன்னா, அழகரு ஏன் காலதாமதமா கல்யாணத்துக்கு வரல. ஆனா அங்க வந்தவர் அழகர் தான். ஆமா, அழகர் வரல. எங்க ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரத்துக்கு வரலங்கிறேன். இல்ல அழகர் ஏன் கல்யாணத்துக்கு? மீனாட்சி சொக்கநாதர் திருமணத்திற்கு அழகர் வல்ல கால நாளிகை மாறியது.
ஆனா அழகர் தான் வந்து மாலை எடுத்து கொடுத்தாரு. யா, வராத அழகர் யாரு, வந்த அழகர் யாரு? தாமதமா வந்திருக்காரு. டேய், அழகர் வல்ல, நல்லா காதுல வாங்கி ஆ. செவ்விய காட்ட அரைஞ்சு விடுவேன். அழகர் வல்ல, ஆனா மாலை எடுத்து கொடுத்தவர் அழகர் தான். ஆ, வராத அழகர் கல்லழகர், ஆ. வந்த அழகர் யாரு? அழகு என்ன சொன்னீங்க? டேய், காது கேட்காத 1 மணி நேரம் பேசினது நீ தாயா. உனக்கு தாயா பிள்ளை வந்தா சேனா வைக்க சொல்லணும். டேய், அழகரு வந்தாரு வந்தாரு ஆனா வல்ல, அதானே? ஆமாமா. ஆனா கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்தாரு. ஆ, மாலை. வந்த அழகர் யாரு? ஆ. தாலி எடுத்து கொடுத்த அழகர் யாரு? வராத அழகர் யாரு? 3 இல்லடா 2 தான். 2 அழகர் தான். ஆமா. அழகர் எதுக்காக வந்தாரு? டேய், தாலி எடுத்து கொடுத்தாரு. தாலி எடுத்து கொடுத்த டேய், அழகர் டேய், யா, நான் அதுக்கு மேல கேள்வி கேட்கல. இங்க வாவே. என்னங்க? இங்க வா. இவன் உனக்கு தம்பி தானே? ஆனா வைகை நதிக்கு ஒரு கதை சொன்ன நீ, இவன் என்ன அழகர்ல நிக்கிற. அது என்ன இந்த கமண்டலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுவேன். கமட்டலம். டேய், அவனுக்கு ஒமட்டால மட்டலையா? சரி சொல்லுங்க. அழகர் வந்தது தானே கேக்குறீங்க? அழகர் ஏன் தாமதமா வந்தாரு? என்னடா விடியறதி அழகர் வந்தாரு. சொல்லு. சொல்லுவாங்க. அப்படியா? பயங்கர மைண்டுக்காரன். சரி சொல்லுங்க. அழகர் ஆனா வரல, ஆனா வந்தாரு. ஆனா வந்தாரு. வரும். டேய், மச்சான் அதை சொல்லிருங்க. அழகர் வந்திருக்காரு. கோவத்தை கிளப்பாம சொல்லு. தாலி எடுத்து கொடுத்தாரு. எதுக்காக வந்தாரு? தாலி எடுத்து கொடுத்தாரு. எதுக்கு வந்தாரு? எப்ப வந்தாரு? சொல்லுங்க. நல்ல நாள். காலதாமதமா வந்திருக்காரு. எதற்காக காலதாமதமா வந்தாருன்னா, முன்னாடியே வந்திருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே. அவர் வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஏன் வரல அப்படின்னு கேட்டா, எங்க சாமியை காண. அழகர் வர்ற நேரம் அதிகமா ஆளுக ஊரா ஆத்துக்குள்ள இருந்திருக்காங்க. கொஞ்சம் டிராபிக் ஜாமா இருந்திருக்கு, கொஞ்சம் லேட் ஆயிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அடே என் மாணவனை நிரூபிச்சிட்டான்டா. சூப்பர். நானாவது 2 பேர்த்தையும் விரட்டினேன், 4 பேர்த்த விரட்டினேன் பாரு. இவன் தான்டா மிகப்பெரிய முழுக்கிருக்கேன். என்ன 2 பேரும் சேர்த்து ஊரை குழப்பி. அழகர். டேய், ஐயா. சொல்ல விடுங்க. அதான் தம்பியை விருப்பப்படுறாங்களே. சொல்லுங்க. பெருமாளுக்கு பிள்ளைகள். டேய், நீ வந்தத சொல்லு. ஒரே ஒரு விஷயம். அண்ணே, அழகர் வைகையில இருந்து அழகருக்கு சாமி வந்துட்டானே. இருங்க சாமி. சொல்லுங்க. அழகர் அப்படி தாமதமா வராவிட்டாலும் இன்னைக்கு மதுரையே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் பூராம் சித்திர திருவிழா என்று ஒன்று நடக்காம போயிருக்கும். அழகர் லேட்டாவே வரட்டும், எங்களை சித்திர திருவிழா மட்டும் வேகமா வரட்டும். அப்பத்தே மதுரை என் பிள்ளைங்களுடைய ஆட்டம். வாராரு அழகர் வாராரு அழகர் வாராரு. அப்புறம் ஏறி வாராரு, சந்தத்தை தேக்க போறாரு. என்னப்பாச்சு? என் வீடு கேட்டு எடுத்து வேண்டா. அது எப்படிங்க சடக்குன்னு குறி சொல்லிட்டே வேணா சாமியார் வேணாடா. அழகரு பயலுகடா கொடூரமா அப்படி சொல்லித்தாண்டா அவனை வெட்டி விட்டாங்க. ஏதோ தெரியாதனமா நான் கேள்வி கேட்டுட்டேன். இன்னைக்கு இந்த மேடையில இருந்து சொல்றேன், உங்க 2 பேர்ட்டையும் கேள்வி கேட்கல. இனிமேல் கேட்க இப்ப கேளுங்க. சரி ஐயா, நான் கேட்கல கேள்விய. நான் பதில் சொல்லிட்டேன்ல சாமி. நீங்க கேட்ட கேள்வினாலதான் புத்துயிர் பெற்றது தூக்க விரிச்சிருந்த ப்ரோ. நல்ல விஷயம் தான். சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். குண்டோதர்கள் சுருக்கமா சொல்றேன், சொல்ல விட மாட்டாங்க. கல்யாணத்துக்கு பதார்த்தங்கள் அனைத்துமே பரவி இருக்கிறது. ஆனா மாப்பிள்ளை தரப்புல இருந்து யாருமே வரல. பெண் வீட்டார்கள் எல்லாருமே இருந்தாங்க, மாப்பிள்ளை வீட்டார்கள் யாருமே இல்லை. சிவனால் உருவாக்கப்பட்டது 2 குண்டோதர்கள். அவர்களுக்கு உணவு எல்லாமே பதார்த்தங்கள் அனைத்துமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தாகம் எடுத்தது. வைகை அப்படின்னு கையை வைத்ததுக்கு அப்புறம் தண்ணி உருவானது. அதனால வைகை அப்படின்னு பேர் வைக்கிறான. நல்ல விஷயம். ஏன்னா தெரியும் அவருக்கும், அதை உடனே சொல்லாம நகைச்சுவை கலந்து சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம். காவிரி காகம் தட்டிவிட்டு விரிந்து ஓடியது, அதனால் காவிரி. அதற்கு முன்னாடி பொன்னி நதி, அதுக்கு பேரு பொன்னி நதி.
மறுபடியும் பொன்னி காவேரி நதி பேர் பொன்னி இருந்துச்சு. அம்மி 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 மிதிச்சு உள்ள ஆளோல சோன்னு ஒரு சத்தம். அது எப்படி என்கிட்ட விட மாட்டேன்ல பத்தியா நாரதர் பயப்படுறாரு நாரதர் பயந்துட்டாரு உண்மையிலே பயமா தான் இருக்கு, உண்மையிலே பயமா தான் இருக்கு. கேளு கேளுங்க கிறுக்கு பையில மாட்டிக்கிட்டோம்னா பயம் இருக்கும்ல. கிறுக்கு பையன் கிடையாது. கேளுங்க, என்னன்னாலும் கேளுங்க. இந்த வாங்கிலே அந்த அழகரிலே தாமதமா வந்ததுக்கான காரணம் சொல்லுங்களேன். ஆமா சொல்லுங்க. நான் அதெல்லாம் அப்பதே சொல்லிட்டேன். ஓயாம கேட்டீங்கன்னா டேய் பெறங்கிட்ட டேய் அடி மண்டையை உடைச்சு போய் உடைச்சு. வேற கேள்வி கேளுங்க. வேற ஏதாவது கேட்டாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க. கேட்டான்னு சொல்லுவேன். குருமாரி மயன் எப்படி இருப்பேன்? சரி எதை கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க. சொல்லுவேன் தெரியும்ல. கடம்பவனம் தூங்கா நகரம் மதுரை ஆமா அப்படின்னு. ஆமாண்ணா என்ன? ஆமாண்ணா ஆமாதேன். நான் என்ன முதலேண்டா சொன்னேன். சரி மதுரையில சோழ நாட்டுல இருந்து ஒரு பெண்மகள் கிளம்பி வந்தா. ஆமா இருளாயே. டேய் டேய் கண்ணகி சரி சிலம்போடு வந்தால் மதுரைக்கு. மதுரையில வந்து சிலம்பை சபையிலே உடைத்தாள். சிலம்பு யாராவது சேர்த்து வச்சிருந்தாம்லையா? டேய் 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 என்னடா கால்ல கிடக்குற சிலம்பை சேர்த்து வச்சிருந்தாப்ல. சரி சரி கால்ல இருந்த சிலம்பு கோவலனை கொண்டுட்டாங்க. அந்த செய்தி அறிந்து மறு சிலம்பை எடுத்துக்கொண்டு சபையிலே வந்து உடைத்தாள். ஓ சபையில. ஆமா சரி அந்த சிலம்புல இருந்து என்ன பரல்கள் பரவி ஓடியது? மாணிக்கமா சரியான பதில், உண்மையில சரியான பதில். அது வந்து ஏன் அவன்கிட்ட நீ என்ன பண்ற, காலையில ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து கொடு. எதுக்கு? ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து அவன்கிட்ட கொடு. வாங்கி ஒரு 1/2 லிட்டர் குடிக்க. எங்க சித்தப்பா மைந்தேன் கண்டாலி போய் நோட்டை தூக்கி விட்டான். நோட்டை தூக்கிட்டு போயிட்டாடா. ஏன் நோட்டை? சரிங்க சபையிலே உடைத்தாளல்ல. ஆமா பாண்டியனுடைய சபையில் உடைக்கும் பொழுது கண்ணகியோட சிலம்புல இருந்து மாணிக்கங்கள் பரவியது. ஆமா கோப்பெருந்தேவி பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னனுடைய மனைவி ஆமா கோப்பெருந்தேவியோட சிலம்பு உடைச்சாங்க. ஆமா அதுல இருந்து என்ன பொருள்கள் பரவியது? ரெண்டாவது பக்கத்தையும் படிச்சிருக்கேன். வெதரா அக்கல. சரிங்க நல்ல விஷயம். கண்ணகின்னு ஒரு பெண்மகள் எடுத்தால. ஆமா அவன் முன்னாடி ஒரு சாமியா இருந்தா. ஆமா இதே பாண்டிய நாட்டுல இருந்தாரு. என்ன சாமியா இருந்தா? அந்த பக்கத்து எலி கடிச்சிட்டு போயிருச்சு என்னால் தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு சாமியார் இருந்தார். என்ன சாமியார் என்றால்? சாமியார்லாம் இல்ல, சாமியா ஒரு இறைவனா கோயில கடவுளாக இருந்தாள். கடவுளாக. காரணம் அவதாரம் எடுத்தால், பெண்ணாக அவதாரம் எடுத்தால். ஆ. முன்னாடி இருந்த சாமி அவ யாரு? பெண்ணாக அவதாரம் எடுத்து ஆரம்ப காலத்திலே 1960. இதுக்கு 1900க்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அது என்ன சிலம்பு. சிலம்பெல்லாம் முடிஞ்சிச்சு. இருங்க ஒவ்வொன்றா சொல்லி வர முடியும். சொல்ல வேணாமா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த சிலம்பு அப்படி அந்த 3 நாய் கிளம்பு சிலம்பு அப்படின்னா ஆரம்ப காலத்திலேயே கண்ணகிக்கு முன்னாடி ஒரு இறைவன் இருந்தார். முன்னாடி இறைவன் இல்ல, கண்ணகி வந்து பிறவி பலன் எடுத்தாள். நான் மறுபிறவியிலே ஒரு பெண்ணாக அவதாரம் எடுப்பேன். எங்க? சோழ நாட்டுல எடுத்தா. ஆனா அவள் ஒரு தெய்வமாக இருந்தால் பாண்டிய நாட்டுல. என்ன தெய்வம்ங்கிறத இப்ப சொல்லணும். வம்ப அற வாங்கிருவ. தெய்வம் ஏப்பா அடே வந்தது யாரும் தெரியாதா? யாருன்னு தெரியலையா? தெரியல சாமி. நான் தான்டா நொக்கா புரிசே வந்திருக்கேன். நகைச்சு அருமையான நகைச்சு. அது நடையும் அது மசரும் 1000 ரூபாய்க்கா? கணக்கில் சரியா இருக்கே சாமி. நான் சொல்றேன் உங்க பகுமானம் போதும் சாமி. இல்ல நான் சொல்றேன், விளையாட்டு புள்ள சிரிக்க வைக்கிறக்கா அந்த அவனுக்கு சாமி வருது. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டு விழா எலும்பே வலிக்குது. சரி நீங்க பதில் சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன். சொல்லுங்க. கண்ணகி என்றாள் என்னையா? கண்ணகின்னு சொன்னா கூட இது ஒன்று. சரி கண்ணகி அதற்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வமா இருந்தா. அது என்ன தெய்வம் அப்படின்னா அந்த ஏரியாக்காரங்க கும்புற சாமி. அடிச்சு அவ்வளவுதான். நான் ஒன்னும் சொல். கண்ணகி கோபத்தோடு வந்தா. அவங்க ஐயா கூட வரல. தப்பு. வந்தது வந்து டிரைவர்.
அப்ப டிரைவர் கிடையாது, ஓட்டுநர்கள். நான் ஒரு மாட்டு வண்டியில வந்தா கண்ணகி. ஒரு விஷயம் சொல்றேன். சிலப்பதிகாரம்னு இந்த பூமியில ஒண்ணு நடந்ததில்ல, கோவலன் கண்ணகின்னு இருந்ததில்ல, நான் கேள்வியும் கேட்கல. மதுரைக்கில வந்து இந்த கேள்வியை கேட்டுட்டு நீ போனேன்னா சொல்லாம போனா எனக்கு வருத்தம், வீடு வரைக்கும் உறுத்துமே. சரி சொல்லுங்க. கண்ணகி அப்படின்னா நெய் அப்படின்னா அது பொங்கலுக்கு உகந்தது. கிருஷ்ணா நெய், தரமான நெய், ஒரு டீஸ்பூன் போட்டு சாப்பிடு அமிர்தா. பிஆர்பி. கண்ணகி கோவத்தோட வர்றா. எங்க வர்றா? மதுரைக்கு வர்றா. மதுரைக்கு வரும்போது கண்ணகி நின்ற இடம் என்ன இடம் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. மதுரை பஸ் ஸ்டாண்ட் இல்ல பால. கண்ணகி எந்ததுல இருந்து எங்க இருந்து வர்றா? அந்த ஊரை சொல்லுங்களேன். இல்ல எங்க இருந்து வர்றா? பூம்புகார், காவிரி புகும் பட்டினம். அது எங்க இருக்கு? சோழ நாட்டுல இருக்கு. பூம்புகார் தான். நாகப்பட்டினம். தம்பி அது கடல். தூண்டி முள்ள தூக்கி போட்டு உன்னை சித்திரதை வளர்த்தி போடுவேன். அதுவும் கடல் தான். பூம்புகார் வரும்பொழுது கண்ணகி மதுரையிலே நின்ற இடம் ஒத்த கடைக்கு முன்னாடி நிக்கிறா. வழி தெரியல, புறம் காடு, திருவாரூர் விளக்கு. ஆமா, அங்கதானே அவங்க குண்டு விளையாடு இருந்தாங்க. அவங்க தானே அப்பத்தா கேடுச்சு இருங்கடா. அப்படி வரும்போது ஒருத்தர் மாடு ஓட்டி கொண்டு போறார். அவரை கூப்பிடுது, ப்ரோ அது இப்ப இங்க வாருங்கள் அப்படின்னு. உடனே அவர் மாட்டு கம்பை போட்டார், மாடு மேய்க்கிற கம்பை கீழே போட்டார். சொல்லுங்கள் தாயே அப்படின்றார். என் பெயர் கண்ணகி. அவர் அங்கனே செத்துட்டார். நடிக்கிறடா நீ. அதிர்ச்சி ஆயிரும்ல. திருப்பி அங்கிருந்து ஒத்த கடையில இருந்து வந்துதான் நிக்கிற மாட்டவன் எலச்சு இவங்கன்னு ஓடியாச்சு அப்பத்தான். ஆனால் கண்ணகி வந்தவனே சிலம்ப உடைச்சுச்சா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுச்சா? தம்பி உண்மைதானப்பா? உடனே அப்புறம் இது பண்ண முடியும். ஒரு மொங்கு இருக்குன்னா உடனே போய் அதெல்லாம் ஏறி வெட்ட முடியாது. இவர்கிட்ட கேள்வி நான் கேட்பேன் இல்ல, வந்தவனே எங்க அப்பத்தா கண்ணகியை சிலம்ப உடைச்சுச்சா, தாமதப்பட்டு உடைச்சுச்சா? கண்ணகி வந்து உங்க அப்பத்தாவா? சரி, கண்ணகி வருகிறாள். இங்கே மதுரையிலே சூழ்ச்சி நடக்கிறது. கல்வனா என்று பட்டம் சூட்டப்பட்டு இறுதியா வந்து பாண்டிய நெடுஞ்செழிய சபையிலே தடுத்து நிறுத்தப்படுகிறார் கண்ணகி. மாசோத்துவான்மணி கண்ணகி வந்திருக்கிறேன் குரு அப்படின்னு காவலர்கள் மூலமாக அரசவைக்கு நீதி போக வந்தது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது கண்ணகி மறுசிலம்பை எடுத்துக்கொண்டு கூந்தலை அவிழ்த்து விட்டு வந்தாள். என் கணவன் கல்வனா, நீதி தவறுன அரசே, செங்கோல் தவறுன அரசேன்னு கேட்கும் பொழுது என்ன காரணம்? சபையிலே 2 சிலம்பும் உடைத்தார்கள். இதிலிருந்து மாணிக்கமும் அதிலிருந்து முத்தும் பரவி ஓடியது. சிலம்பு வெவ்வேறாக இருந்ததை அறிந்து பாண்டிய நெடுஞ்செழியன் சிம்மாசனத்திலே இருந்து நாம் தவறான தீர்ப்பு கொடுத்தோமே என்று வெட்கி கீழே விழுந்து உயிரை நீத்து கொண்டார். கணவன் இறந்த உடனே மனைவி கோப்பெருந்தேவியும் அதே இடத்திலே இறந்தாள். சபதமிட்டாள், என் கணவன் இறப்பதற்கு காரணமாக இருந்த இடமும் இருந்தவர்களும் அழிய கடவாய் அப்படின்னு சொன்னதுனால கற்பின் தீப்பட்டு அன்று மதுரையில ஒரு பகுதி அழிந்தது. கோப்பெருந்தேவி. கோப்பெருந்தேவி அது அஜித் சார் படமா? என்ன சொல்ல வர்றிய நீ? என்னதான் நடக்குது? இவங்க பூரா படிச்சவங்க, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு புராணத்தை எரியுமே கேட்ச் பண்ணிக்கிறேன். படிச்சதெல்லாம் சரிதான், உன்னோட சேர்ந்தாங்கல்ல அப்பவே மறந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சேர்ந்ததுனாலதான் இவளை செல்வாக்குப்பட்டிருக்காங்க. சரி, கேட்ட கேள்வி பதிலா தம்பி, என் தம்பி விசில் அடிச்சு கேள்வி சூப்பர்னு கைதட்டேன். உண்மைதானே? ஆனா கேள்விக்கு பதில் நீ சொன்னவாரு, நீ இமிடியட்டா வீட்டுக்கு போறது நல்லது. கேட்க கூடாது. அவர் சொன்னதே உண்மையான பதில், ஒத்துக்குருவான். கண்ணகியோட அந்த பதில் சொல்றேன், உனக்கும் தெரியும். இருந்தாலும் முற்பிறவி என்னன்னா ஒரு காளி தேவியாக இருந்தால் பாண்டிய நாட்டுல அந்த கோயிலை சாத்தி வச்சுட்டாங்க. காளி தேவின்னு நான் சொல்லியிருப்பேன், இன்னைக்கு சொல்லக்கூடாது. அதை மட்டும் எங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை சொல்றேன், வெள்ளிக்கிழமை புறப்படட்டும். கண்ணகி வந்து உங்க அப்பத்தா வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் எப்படி செவ்வாய்க்கிழமை வரும்? சரி, காளி தேவியாக பாண்டிய நாட்டுல இருந்தா கோயிலை சாத்தி வச்சாங்க. அப்ப அந்த கோயிலுக்கு தீபம் ஏற்றிய நேர்த்தி கடனுக்காக
எண்ணெய் விற்க போன வாணிப எண்ணெய் கலையத்துல எண்ணெய் விற்க போறாங்க. அந்த எண்ணெய் முழுவதுமே வித்துருச்சுன்னா நான் விளக்கேத்துறேன் கோயிலுக்குன்னு வேண்டிக்கிட்டு போறாங்க. எண்ணெய் முழுவதும் வித்துருச்சு. அப்ப நேர்த்திக்கடன் பண்ணணும். விளக்கேத்திட்டாங்க. சாத்தி வச்சிருந்த கோயில்ல விளக்கேத்தின காரணத்தினால அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பாண்டிய நாட்டில். அப்ப கோயில் உள்ள அம்மன் காளியம்மன் என்னுடைய கோயிலை சாத்திருந்து அதற்கு நேர்த்திக்கடன் செய்து விளக்கேத்தின கணவன் மனைவிக்கு இங்கே சிறை தண்டனை கொடுத்த காரணத்தினாலே மனித பிறவி எடுப்பேன், கண்ணையாக உருவெடுத்து இந்த பாண்டிய நாடு அழிவதற்கு நான் காரணமாக அமைவேன். பாண்டிய நாட்டில் காளி தேவியாக அம்மனாக இருந்தவள். சரிங்க, நீங்க அடுத்தால நான் பார்க்க என் தங்கை வள்ளி அழைத்து வாருங்கள். அதுக்கு முன்பாக என் ஆள் அழைத்து வாருங்களே. ஓடியாத்தா குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. குருவாயூரப்பா கருவாயூரப்பா குருவாயூரப்பா. தம்பி நான் பாடுனது வேற. அப்படியா? குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. குருவாயூரப்பா. தம்பி அந்த கண்ணாடியை கலட்டுங்க, சூதி கட்ட தெரியல. இது புடுங்குற உடுக்கு கூலிங் கிளாஸ் வேற. ஒத்து ஓடு, சேட்டை அடிச்சு விடு. வெள்ளையச்சேவலை எடுத்து வாடி, வெள்ளையச்சேவலை எடுத்து வாடி, வீரனும் போருக்கு போய் வருகிறேன். வெள்ளையச்சேவலை எடுத்து வாடி. ஓடியாத்தா காட்டுக்குள்ளே காதல் கிளிய கட்டி வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சேன். காட்டுக்குள்ளே காதல் கிளிய கட்டி வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சேன். பொழுதிருக்கு மறந்துருச்சு, போனது மறந்துருச்சு. காட்டுக்குள்ளே காதல் கிளிய கட்டி கண்ணே, என்ன சொன்ன? நான் கிளியாக்கும் மைனா குஞ்சாக்குன்னு பார்த்தேன். முகரதுக்கு நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறா. உங்களை கொடுத்தாரா? கொடுத்தாரு. நான் கேட்டா கொடுப்பாரா? நிறைய கொடுப்பார். எனக்கு நிறைய வேணுமே. ஆங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வடிகி விழலாமா, இந்த முப்பதே காத்துப்பட்டு வடிகி விழலாமா. அச்சம் மறந்து மறந்தாச்சா ஏ காத்தடி காத்தாக பறந்தாச்சா. இதாங்க. எல்லாம் பரபரப்பாவே இருக்குது. என்ன காரணம்? ஆடிப்பாடி வரவேற்ப தமிழ்குல பண்பு. ஆமாங்க. நல்ல முறையிலே சிறப்பான முறையில் ஆடிப்பாடி வரவேற்ற இருவரும் பல்லாண்டு காலம். அவன் வந்து உன்னையோட உயரமா இருக்குன்னு காமிச்சுக்கிறானா. அப்படியெல்லாம் சரியா வராது. பொருத்தம் இருக்கணும், இல்லைன்னா வருத்தம் வந்துடும். இல்லை இல்லை எப்படி இருக்கும்? அதனால நல்லபடியாக இருவரும் பல்லாண்டு காலம் வாழ்க்கை, தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி ஐயா. அடிப்படையிலே என் தங்கச்சி. ஆமா, அதுக்கு ஒரே பரபரப்பா இருக்கு. தங்கச்சி வள்ளிக்கண்ணு. பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி. பாவனே சன்னதியிலே பாசம் வச்ச ராசாத்தி. ஊரான ஊருக்குள்ளே ஊருக்குள்ள ஊருக்குள்ள
நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். இவ்வளவு தாமதமாக சொல்றது எங்க அவரு வந்திருக்காரு. அழைச்சிட்டு வாங்க. வாங்க சுவாமி.